ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப வானதி அவங்க வீட்ல வந்து சாப்பாடு சாப்பிட்டாலும் பத்தல, எனக்கு இன்னும் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டியனோட கடையில உட்காந்துருக்காரு. அந்த இடத்துக்கே வந்து சோழனும் வேற வராரு. வந்து அவர் வந்து வானதிட்ட "பரவால்ல, பரவால்ல பெருசா சாதிச்சிட்ட போல" அப்படின்னு எல்லாம் பேசி அவங்களுக்குள்ள வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க, இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறத வந்து அவங்க குடுக்குறாங்க, அவங்க வேணாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லவ் கடையில இப்ப கால் வருது சோழனுக்கு. நிலா வந்து ஏதோ எங்க அம்மா வந்து பார்க்கணுங்கிறாங்க. எங்க அம்மா ஒரு ஹோட்டல்ல வெயிட் பண்றாங்களாம். நீங்க வந்துருங்க, நானும் அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே போயிரலாம் அப்படின்னு 2 எல்லாரும் முடிவு பண்ணி, நம்ம கிளம்பி போலான்னு முடிவு பண்ணிட்டு, எங்க அத்தை ஏதோ என்ன பார்க்கணுங்கிறாங்களாம், என்ன மேட்டர்ன்னு தெரியல அப்படின்னு சக சக சகஜான்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே அவர் கிளம்பி அங்க போறாரு. இதுல அங்க போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அவங்க அம்மா வந்து நான் அந்த ஆள்ட்ட பேச விரும்பல, அந்த ஆள வெளில போ சொல்லு, நான் உன்ட்ட தான் பேசணும்னா, அதெல்லாம் இல்ல நீங்க இங்க உட்காருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சு நிலா பக்கத்துல உட்கார வச்சுடுறாங்க. டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கியாமே அப்படின்னு வந்து கேட்க, உங்களுக்கு எப்படி அது தெரியும்னு கேட்டா, எல்லா விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துருச்சுங்கிறாங்க. இந்த சமயத்துல வந்து உடனே வந்து இவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னே புரியாதம்போதே, சோழன் யோசிக்கிறாரு. ஓ! இது நம்ம வேலையா தான் இருக்குமோ! அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் அப்ப டிவோர்ஸ் பண்றதுக்கு 1 நாள் முன்னாடியே, அவர் என்ன பண்றாரு வந்து கால் பண்ணி அத கெடுத்து விட்டுறதுக்கு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு. ஓகே. இது வந்து எப்ப நடந்துச்சு? இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு, இவங்க சட்டக்காலர புடிச்சு, "ஏன்டா கிரிமினல் பயலே" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோட்ல இந்த பீச்ல வச்சு கேட்டாங்கல்ல, அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. இப்ப அவரு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, நான் தான் உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்னேன் அப்படிங்கிறத சொன்னா, இப்ப திருந்திட்டாரு சோழன், வருந்திட்டாரு சோழன், மனம் திரும்புறாரு சோழன் அப்படின்னு பேசலாம். இந்த கிரோனாலஜியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர்ல ஏங்க இந்த ஆர்டர் பார்த்திருக்கீங்களா? இந்த அவரு எப்ப பேசினாரு பார்த்தீங்களா? அவரு அப்ப ஒரு மோசமான ஆளா இருந்தாருங்க. இப்ப அப்படியே வந்து ஒரு குழந்தையா மாறிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே, எப்ப பேசினா என்ன? இன்னைக்கு பேசினா என்ன? முன்னாடி பேசினா என்ன? இன்னமும் அந்த ஆளுக்கு உண்மைய சொல்றதுக்கான ஒரு வாய் வரல அப்படின்னா வந்து, அதுக்கான ஒரு தகுதியும், ஒரு பொய் சொல்லாம வந்து உண்மைய சொல்றதுக்கான ஒரு திராணியும், ஒரே சமயத்துல காதலிக்கிற பொண்ணுகிட்டக்க உண்மையா இருக்கணுங்கிற ஒரு எண்ணமும் இல்லாத ஃப்ராடுன்னு தான் நம்ம இன்னமும் சொல்லணும். கேவலமான்னு கேட்டா கேவலம்னு தான் சொல்லணும். இன்னுமே வந்து ஆதார் கார்டு விஷயத்துல வந்து ஏமாத்துறது மட்டும் இல்லாம, ஆதார் கார்டுக்கு திருப்பி திருப்பி என்ன சொல்றாருன்னா, எனக்கு உங்க ஆதார் கார்டு என் கையில இருந்துச்சுங்கிறது எனக்கு ஞாபகத்துல இல்ல அப்படின்னாரு. ஒரு தடவ கூட, நீங்க என் கூட இருக்கணும்னு நெனச்சு நான் அப்படி பண்ணேங்கிறத சொல்லல. ஏன் சொல்லலன்னு கேட்டா, மத்தவங்கள்ட்டலாம் வந்து அது லவ் அப்படிங்குவாரு. இங்க சொன்னா வந்து இப்ப ஜவ்வுக்குள்ளேயே அரைஞ்சிருவாங்க அவங்கன்னு தெரியும். அதனால சொல்லல. அதே மாரி இப்ப அவங்க எல்லாம் பேச எனக்கு உங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. நான் ஏன் அந்த வீட்டுக்கு வரப்போறேன்? டிவோர்ஸ் வாங்கினாலும் நாங்கலாம் வரமாட்டேங்கிற மாரி இப்ப நிலா பேசிர்றாங்க. அங்க வந்து உட்காந்து எங்கள அவமானப்படுத்த போறியா? அப்படி இப்படின்னு பேசினதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து கூட்டு வச்சு திருட்டு பழிலாம் போட்டவங்க தானே நீங்க அப்படின்னு பேசினோனே, இவள்ட்ட மனுஷன் பேச முடியாதுன்னு அவங்க கிளம்பிர்றாங்க. எப்படி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்? அப்படின்னு திருப்பி கேட்கும்பொழுது, லாயர் தான் சொல்லியிருப்பாங்க. ஆதார் கார்ட்ல வந்து உங்க வீட்டு பழைய அட்ரஸ் தானே இருந்துச்சு அப்ப. அந்த அட்ரஸ்க்கு போயிருக்கும். அப்படிங்க இந்த பேக்கும் எல்லாத்தையும் நம்பிர்றாங்க. சில சமயங்கள்ல நம்ம சொல்றது தான். ஏமாறுறதுக்கு ஒரு ஆள் ரெடியா இருந்தா, ஏமாத்துறதுக்கு ஒரு ஆள் ரெடியா இருப்பாங்க. அதுதான் இங்க நிலா விஷயத்துல நடக்குது. அதுக்காக சோழன் நல்லவர் கிடையாது. சோழன் ஃப்ராடு. இது பேக் அப்படிங்கிற மாரி தான் இப்ப 2 பேருடைய கேரக்டர் இருக்கு. ஸோ, அப்ப இந்த கேவலத்தெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, அத பெருமையா தன் தம்பிகிட்ட வேற சொல்லி, இந்த மாரிலாம் நடந்துச்சுடா. நான் தான் ஆதார் கார்ட ஒழிச்சு வச்சேன். நான் அவள்ட்ட கேட்டா பயந்துட்டு வந்து அவள்ட்ட வந்து ஆதார் கார்ட வந்து நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டேன். அதே மாரி வந்து அவங்க அம்மாவ நான் தான் கூப்பிட்டேன் வர வைக்கிறதுக்கு. நான் தான் வந்து லாயர் மாரி பேசினேன். அதுவுமே வந்து என்ன பண்ணேன், என் நம்பர்லேருந்து பேசாம அப்பாவ அந்த பக்கம் சரக்கு இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டு, அப்பா நம்பர்லேருந்து வாய்ஸ் மாத்தி பேசினேன். அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் ஏன்டா இப்படி பண்ற? அப்படின்னு கேட்டா, லவ் அப்படிங்கிறாரு. இத லவ்வுன்னு சொல்றது தான் நம்ம வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு திருப்பி திருப்பி ஆரம்பத்துலருந்து சொல்லிட்டு இருக்கோம். இது கேவலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கேவலமான செயல்கள செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த பக்கம் வந்து புரோக்கர் வந்துடுறாரு. அவர்கிட்டக்க வந்து தன்னுடைய அண்ணன் சேரனுக்கு நல்ல குணமான நல்ல பொண்ணா, நல்ல குடும்பத்திலேருந்து வேணும் அப்படிங்கிறாங்க. எங்க குடும்பத்த பத்தி அவங்க எதுவும் குறை சொல்லக்கூடாது. என் குடும்பத்து பொண்ணுங்கலாம் வந்துட்டாங்க. ஆனா வந்து அந்த குடும்பத்த வந்து நல்ல குடும்பத்து பொண்ணா வேணும்னு இவங்க ஒரு பக்கம் பேசிடுறாங்க. இதுக்கப்புறமா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த அந்த வானதியோட அண்ணனை வேற கூப்பிட்டு, அவர வந்து வம்பிழுத்து, அவர் உடனே வந்து கோவமாயி, "உனக்கு வந்து கண்டிப்பா என் தங்கச்சிய கட்டி குடுக்க மாட்டேன்னா, போடா டேய் நாங்க தான்டா அங்க வந்து தங்கச்சிய விட்டோம்ன்னு" அவர் கைய பிடிச்சு தள்ளி விட்டுர்றாங்க. அவர் அடிக்க வராரு, இவர தள்ளி விட்டுர்றாங்க. தள்ளி விட்டதுக்கப்புறமா அவர் வந்து சபதம் போட்டு போறாரு. இவனுங்கள மொத்தமா காலி பண்றதுக்கு சீக்கிரமா வானதிக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணணுன்ட்டு. ஸோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க. இந்த கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி, நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.